சில நேரம் மணியை ரொம்ப சேவ் பண்ணணும்னு தோணும். சில நேரம் என்னடா சேவ் பண்ணி என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு தோணும். சில நேரம் இளமை இருக்கும்போதே நம்ம என்ஜாய் பண்ணலாமே, வயசான பிறகு நம்ம உடம்புல சக்தி இருக்குமான்னு தோணும். நம்ம லைஃப்பில் ரெண்டு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டி, சேவிங்ஸ் அண்ட் ஃப்யூச்சரை பற்றி எண்ணம். இன்னொரு பக்கம் ஹாப்பினஸ், பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணணும். நமக்கெல்லாம் ஜாப் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், எக்ஸ்பெக்டேஷன், இவ்வளோ நாய்ஸில் நம்ம யாருன்னு நமக்கு மறந்து போயிடுது. அப்போ தான் ஒரு ஆசை வரும், எங்கேயாச்சும் ஓடி போய் ஒரு நாள் எந்த வேலையும் செய்யாமல் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு இயற்கையோட சத்தம் கேட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அப்பாடா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு தோணும். ஹாப்பினஸ்ங்கிறது ஒருத்தர் நம்ம கொடுக்குற விஷயம் இல்லை, அது நம்ம கையில் தான் இருக்குது. ரீசெண்டாக என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எம்ஜிஎம் பீச் ரெசார்ட் போயிருந்தோம். அது ஒரு பெரிய லக்ஸரி இல்லை, பட் பெரிய ரிலாக்ஸேஷன். கடலோட ஓசை, காற்றோட தீண்டல், ஒரு சிம்பிள் சாப்பாடு, ஒரு நிமிஷம் சிரிப்பு, அதுதான் ரியல் ரிச்னஸ். அந்த மொமெண்ட்டில் நான் எனக்கு சொன்னேன், ஏர்ன் பண்ணு, சேவ் பண்ணு, கூடவே என்ஜாய் பண்ணவும் மறக்காத. ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் ப்ரெசண்ட்டில் என்ஜாய் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். காலம் திரும்பி போனால் திரும்ப வராது. இருக்கிறது ஒரு லைஃப் தானே, முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வாழலாமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.